முதலாளி கூட சீதனம் கொண்டு போய் சொல்லிட்டு பட்டாபி குடும்பத்தை அவமானப்படுத்திட்டீங்களாமே. மடையா, அதுக்கு பேர் அவமானம் இல்லடா, அதிர்ஷ்டத்துக்கு விட்ட அழைப்பு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தர்மலிங்கம் தன் மகளையும் மருமகனையும் வீட்டோட வச்சுக்கணும்னு அவர் போட்ட பிளான்டா அது. அவருக்கு அப்படியெல்லாம் பிளான் போட தெரியாதுங்க, அதையே நீங்க தான் கத்து கொடுத்துருப்பீங்க இல்லையா? பின்ன வேட்டி அவுத்து விடு. ஆமா. டே மண்டு, இப்ப எங்க வக்கீலா கேஸ் எல்லாம் நடத்துறாரு, ஃபீஸ் தான் அவர் வாங்கிக்கிறாரு, பாயிண்ட் எல்லாம் நான் தானே எடுத்து கொடுக்கறேன். அந்த மாதிரிதான் இது. ஆமா, நீங்க எடுக்கிற கேஸ் எல்லாம் ஜெயிக்கிறது இல்லன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, எப்படி? அது இந்த தோக்குற கேஸாவே எங்க கிட்ட வந்து அது என்னன்னு வந்து உங்களுக்கு ஏன் இதெல்லாம் வந்த காரியம் ஏன் என்னன்னு சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க? விஷயத்தை கேளுங்க. எனக்கு ஒரு பாட்டி இருக்குது, அதுக்கு 70 வயசாச்சு. நான் தான் அந்த பாட்டிக்கு வாரிசு. அதுக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த பாட்டி செத்தா அந்த வீடு என் கைக்கு வரணும். அந்த பாட்டி அவ்வளவு சீக்கிரத்துல சாகாத போல தெரியுது. என்ன செய்யலாம்? இப்ப அந்த பாட்டி எப்படி சாவடிக்கிறதுன்னு எங்க யோசனை கேட்க வந்தீங்களா? ஆமாமா, வாழ வைக்கிறத விட சாகடிக்கிறதுக்கு நல்ல யோஜனை சொல்லுவீங்களா? உனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆகுதுல, படா. எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க. பாட்டி செத்தா என்ன பண்றது சார்? கருமாதி பண்றது. இவரு வேற விச்சுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. பாட்டி சாவறதுக்கு முன்னாலேயே கேஸ் போட்டா அந்த வீடு வருமா? அறிவு விட்டவன, கேஸ போட்டு கோர்ட்டுக்கு போனேன்னா வாய்தாவிலேயே 15 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள பாட்டியை செத்து நீயும் செத்துருவேன். அதை விட இப்படி பண்ணு, பாட்டி கிட்ட ஓவர அன்பை காட்டி அடிக்கடி பாட்டி பாட்டியை அணைச்சுக்க. மூச்சு தகரி பாட்டி மண்டையை போட்டுரும், சொத்து உனக்கு வந்துடும். பாத்தியாடா, கொலை கேஸ்ல என்ன மாட்ட வைக்க பாக்குறாரு இவர். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? யாராவது வக்கீல் குமாஸ்தாவா பார்த்து யோசனை கேட்போம். அப்ப நான் யாரா? நீ ஒரு மாதிரி குமாஸ்தாயா? குமாஸ்தான் ஒத்துக்கிட்டானே, இந்த மூஞ்சிக்கு அது போதும். இருக்கட்டும். எல்லா பயல்களுமே என்ன புரிஞ்சிக்காம வில்லன் நினைச்சு ஒதுக்குறாங்க. ஒரு பீரியட்ல நான் ஹீரோ ஆகத்தான் போறேன், அசரப் போறானுங்க. இந்தாங்க 500 ரூபாய். ஏன்? உங்க மகளுடைய முதல் மாச சம்பளம் உங்க கையால வாங்கிக்கோங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய தொகையை நான் பட்டோடா பண்ணித்தான் பழக்கம், என்னால குடும்பம் நடத்த தெரியாது. நைனா, இது மணி ஆர்டர் படம் இல்ல, உங்க மகன் உழைச்சு சம்பாதிச்ச முதல் மாச சம்பளம். அதுக்கு தான்ப்பா, எதுக்கு அருகதை இருக்கணும்? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் உங்க அண்ணன் பட்டாவிதான். அவங்க குடுறா குடுறா. என்ன நாயனா நீங்க? இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்ட தேவதை நம்ம ரூபத்துல வந்திருக்கு. இல்ல நாயனா, அங்க குடுக்க சொல்லுங்க. இனிமே இந்த வீட்டை இதான் வாழ வைக்க போகுது. குடேடா குடிச்சிட்டா. நீங்க எல்லாருமா சேர்ந்து ரொம்ப சாமர்த்தியமா இந்த குடும்ப பாரத்தை என் தலையில கட்டிட்டீங்க இல்ல? இல்லம்மா, பேசாம இருங்க. இந்த 500 ரூபாயில நம்ம குடும்பம் தலை தூக்கி நடக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, இந்த 500 ரூபாயை பட்ஜெட் போட்டு மாசம் மாசம் நம்ம குடும்பத்தை கௌரவமா நடத்தி காட்டும். ஆமாம்மா, ஆட்சியை உன் கையில ஒப்படைச்சிட்டோம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ எங்களுக்கு தெரியாது. உன் சாம்ராஜ்யத்துல நாங்க எல்லாம் வயிறார சாப்பிடணும், அவ்வளவுதான். முதல்ல உன் கையில இருக்கிற ரூபாய்க்கு பட்ஜெட் போடு. பட்ஜெட் போடுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே நடந்த ஆட்சியில நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். வீட்டு வாடகை, மளிகை கடை, பால்காரி எல்லாத்துக்கும் ஏக பாக்கி. புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கவங்க அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். வெரி குட் அண்ணே, நீ எம்எல்ஏ மாதிரியே பேசுற. ஏண்டா டேய், எத்தனையோ எம்எல்ஏக்கு மூட்டை தூக்கி காப்பு காய்ச்சி போன முதுகிடாது, எனக்கு தெரியாத? இதோ பாருங்க, இப்படி ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது. கையில இருக்கிறதோ 500 ரூபாய். இதுக்கு தோதா நான் ஒரு பட்ஜெட் சொல்றேன், கேளுங்க. சொல்லுமா. வீட்டு வாடகை பாக்கி எவ்வளவு? 6 மாசமா பாக்கிமா. 6 மாசமா? அப்படி என்ன ஆட்சி நடத்துறீங்க? அப்படி என்ன ஆட்சி நடத்துறீங்க? மருமக கேக்குது, சொல்லுங்களேன். சரி சரி, முதல்ல அதுக்கு ஒரு 50 ரூபாய். அடுத்தது மளிகை கடை. ஆமாமா, முதல்ல அவனுக்கு கொடுத்தணும். அவன் என் கழுத்துல துண்டை போட்டு முறுக்குறான். அதுக்கு ஒரு 150 ரூபாய் போதுமா? மிச்சம் இருக்கிறதெல்லாம் வீட்டு செலவுக்கு. என்ன சொல்றீங்க? அம்மா, பால்காரியை மறந்துட்டியே. அது அடுத்த மாசம் பாத்துக்கலாம் மாமா. சரி சரி, பாட்டு பாடி சமாளிச்சு விடு. ஏமா, அந்த பட்ஜெட்ல ஒரு 20 ரூபாய் ஒதுக்க முடியுமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நம்ம தெருக்கோடியில இருக்கிற நாயர் கடையில நான் அப்பப்ப டீ குடிப்பேன். கடன் சொல்லித்தான் குடிப்பேன். அவனும் போர்ட்டர் பயதானேன்னு வெந்நீரை ஊத்தி கொடுப்பான், நானும் குடிச்சிருவேன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 20 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப அவன் கேக்குறான், அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுமா, நாக்க பிடிக்கிட்டு தான் சாகணும். ஒரு 20 ரூபாய். 20 ரூபாய் என்னங்க? இந்தாங்க 50 ரூபாய். அந்த டீ கடைக்கார முகத்துல வீசி எரிஞ்சிட்டு மீதி பணத்தை அவங்கிட்டே அட்வான்ஸா கொடுத்து வச்சுட்டு, இதோ பாருடா, என் தம்பி வேலை பாக்குறான், என் தம்பி பொண்டாட்டி குடும்பம் நடத்துறா, இனிமே இந்த மாதிரி குறைச்சேன்னா மூஞ்சில காரி துப்பேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. வெரி குட் சீதா. வாங்க வாங்க வாங்க. சீதா, நான் உன்னை எப்படி எல்லாமோ வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னடானா கேவலம் ஒரு 500 ரூபாயை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் அப்படி இப்படின்னு நல்லா அடிக்கிச்சுக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா சீதா, நம்ம வீட்டு அல்சேஷன் நாய்க்கு கூட மாசம் 1000 ரூபாய் செலவு பண்றோம். அப்பா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. நாங்க பந்தியில படைக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சீதா, பின் என்னப்பா, கோஹினூர் வைரம் குறைச்சலா உள்ள தங்கத்துல மோதிரம் ஆயிடுச்சே நினைச்சு கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அந்த மோதிரம் இந்த விரலுக்கு பொருத்தமாயிடுச்சே நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஐ அம் சோ சாரி சீதா.
நான் உன் குடும்ப விவகாரத்துல தலையிட்டது தப்பு தான். அது இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதனாலதான் உன் வீடு தேடி வந்தேன். அப்படியா அப்பா? இன்னைக்கு என் பிறந்த நாளா? நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு பாருங்க. என் பிறந்த நாள் அன்னைக்கு என் புருஷன் என் கை நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. அம்மா, வழக்கம் போல உனக்கு பிறந்த நாள் பரிசா வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இந்த வைர நெக்லஸை விட என் புருஷன் சம்பாதிச்சு கொடுத்த இந்த 500 ரூபாய் தான்ப்பா எனக்கு பெருசா தெரியுது. அப்படியா? நான் தான் தெரியாம உன் வீடு தேடி வந்துட்டேன். நான் வரேன். அப்பா, பணம் தான் உலகம் நினைச்சு இந்த உத்தமமான ஜீவனங்களை எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசி மதிக்கிறீங்களே, அதனால நீங்க அழுத தவிக்கிற காலம். அப்ப உங்களுக்கு பாசம்னா என்ன, படுக்கைன்னா என்னன்னு. ஆமா, பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மரண படுக்கையில விழ வேண்டிய நேரம். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும்போது என் புருஷனை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு நடந்தே வருவேன். அது வரைக்கும் நிச்சயமா வரமாட்டேன். போயிட்டு வாங்க. அப்பா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. நாங்க பந்தியில படைக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்பா, நான் வந்திருக்கேன்பா. உங்க மக சீதா வந்திருக்கேன்பா. நடந்தே வந்தியம்மா? பாருமா, நீ சொன்னதெல்லாம் பலிச்சிடுச்சு. நான் மரணப்படுக்கையில கிடக்கும் போது உன் புருஷனோட நடந்தே வந்து பார்ப்பேன்னு சொன்னியே, இப்ப நீ நடந்து வந்திருக்க. ஏதோ உணர்ச்சி வயசுல அப்படி பேசிட்டேன். ஆமாங்க, சீதா பேசுறது ஒண்ணு மனசுல வச்சுக்காருங்க. என்ன இருந்தாலும் அது சின்ன பிள்ளை. மிஸ்டர் நாயுடு, என் மக கிட்ட நான் தனியா பேசணும். நீங்கள்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க. வெளியே உட்காரு சீதா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அம்மா சீதா, கல்யாணத்துக்கு முன்னால உன் முகம் வேர்த்தாலே என் ஹிருதயம் நடுங்கிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் முகத்தை பார்த்தாலே உன் ஹிருதயம் நடுங்கிற அளவுக்கு நான் ராட்சசத்தனமா நடந்துக்கிட்டேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. மஞ்சள் பூசனை என் முகத்துல குங்குமம் வச்சிருந்தா கூட என் மக நெத்தியில ரத்தம் கசிதோன்னு பயப்படுற அளவுக்கு என் மேல நீங்க பாசத்தை வச்சுட்டீங்க. அப்பா, என் புருஷன் 1000 வருஷம் வாழணும்னு நினைச்சா எங்க அப்பா 2000 வருஷம் வாழணும்னு நினைக்கிற மனசுப்பா இது. ஆனா என் புருஷன் வீட்டுக்காரங்க ஏழையா பிறந்த பாவத்துக்காக அவங்கள அலட்சியப்படுத்துறீங்களே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏழைக்கு எனக்கு என்னம்மா பகை? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, ஊர்ல உள்ள தகப்பனை எல்லாம் ஒன்னா கூட்டி வச்சு உங்க மகளை ஒரு பரம ஏழைக்கு தார வார்த்து கொடுங்கன்னு சொன்னா எந்த தகப்பம்மா சம்மதிப்பான்? ஒரு சாதாரண தகப்பனுக்கே இது நியாயம்னா நான் உனக்கு பணக்கார தகப்பம்மா. நீ கஷ்டப்படுறத பார்த்து விதிப்படி நடக்கட்டும்னு கைய வீசிக்கிட்டு நடக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அப்பா, உணர்ச்சி வசப்படாதீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. சீதா, நீ 1000க்கும் 500க்கும் அல்லாடாம இந்த சொத்து பத்தெல்லாம் உன் பேருக்கே உயிர் எழுதி வச்சுட்டு சாகனங்கிறதாம்மா என் ஆசை. என்னம்மா சொல்ற? வேண்டாம்ப்பா, நீங்க சேர்த்து வச்ச சொத்துல சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம். வேண்டாம் சீதா, இந்த நேரத்திலையும் ஒரு ரோஷத்தை காட்டாரு. கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுப்பேன் நான் எப்போ சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பிடிவாதம் பிடிக்காது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் பணக்காரிங்கிற நினைப்ப மறந்து எவ்வளவோ நாளாச்சு. அதோட இதெல்லாம் உங்க சுய சம்பாத்தியம். நீங்க யாருக்கு எழுதி வச்சா எனக்கு என்ன? சீதா, சாமர்த்தியமா பேசதான் நினைச்சுக்கிட்டு பேசாதம்மா. இந்த சொத்து மட்டுமா என் சுய சம்பாத்தியம்? நீயே என் சுய சம்பாத்தியம் தான்மா. இந்த சொத்தையே உன் இஷ்டப்படி புரட்சி எனக்கு எழுதி வச்சுட்டேன். இனிமே மற்றதெல்லாம் என்ன? சீதா, சரின்னு சொல்லுமா? அப்பா, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. இந்த செல்வத்தை எல்லாம் யாராவது ஒரு ஏழைக்கு எழுதி வைங்க. எங்க அப்பா ஒரு ஏழைய கோடீஸ்வரன் ஆக்குனாருன்னு காலமெல்லாம் சொல்லி சொல்லி பெருமைப்படுவேன். ஆகக்குடி, நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இல்ல? உன் இஷ்டப்படி எல்லா சொத்தையும் ஒரு பரம ஏழைக்கு எழுதி வச்சிடறமா? எழுதி வச்சிடறேன். சீதா, அந்த ஏழை யார் தெரியுமா? அப்பா, என்னாச்சு? ஒண்ணுமில்லை, லேசா என் நெஞ்ச வலிக்குது. ஆனா இந்த வலிக்கு நீ காரணம் இல்லம்மா. படுத்துங்க. இல்லம்மா, நான் உடனே உயிர் எழுதி ஆகணும். வக்கீல வர சொல்றேன். படுத்துங்க.
முதலாளி தர்மலிங்கத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய சொத்துக்கு யார் வாரிசுன்னு அவரே கைப்பட எழுதி வச்சுட்டு போன உயிரை நான் இப்ப படிக்கிறேன். 1973 ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை என்று நானே என் சொத்துக்கு வாரிசு நியமித்து எழுதி வைக்கும் உயில் என்னவென்றால், என்னுடைய சுய சம்பாத்தியமான இந்த சொத்துக்கள் அனைத்தையும் என்னுடைய மருமகனும் மணவாள நாயுடுவின் 2வது மகனுமான ரகுராமனுக்கே சுவாதீனப்படுத்துகிறேன். இந்த சொத்துக்களை யாருடைய அனுமதியுமின்றி மேற்படி ரகுராமன் விற்பதற்கோ அல்லது யாருக்கேனும் சுத்தக்கிரயம் செய்வதற்கோ அல்லது அவர் இஷ்டப்படி பராதீனப்படுத்துவதற்கோ இந்த உயிலின் மூலம் அவர் உரிமை பெற்றவர் ஆகிறார். இந்த சொத்துக்கள் அனைத்துக்கும் மேற்படி ரகுராமனை தவிர வேறு யாரும் வாரிசுதார்கள் இல்லை என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறேன். இது என் சுய நினைவில் எழுதி வைக்கப்பட்ட உயிலாகும். இப்படிக்கு அண்ணே, நம்ம குடும்பத்திலே நீதான் அதிர்ஷ்டக்காரன். வசதி இல்லாத போவும் காலேஜ்ல படிச்ச, இப்போ அண்ணிய கைப்பிடிச்ச உடனே வசதிக்காரனாவும் ஆயிட்ட. எங்களை மறந்துடாதண்ணே. ஏன் அரட்டிக்கிட்டு ஏன் பிரிச்சு பேசுற? தங்கச்சி சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லடா தம்பி. நீ அதிர்ஷ்டக்காரன் தான். நாம எல்லாரும் ஒரே வயிற்றுல தான் பிறந்தோம். எங்க யாருக்காவது இந்த அதிர்ஷ்டம் அடிச்சுதா எப்படி அடிக்கும்? ஒரே கையில 5 விரல் இருந்தாலும் வைர மோதிர விரல்ல தானே ஏறுது. அப்படித்தான் நீயும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லப்பா. ஆனா நான் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏம்மா மருமகளே, மோதிர விரலுக்கு முன்னாடி இருக்க ஆள்காட்டி விரல், அது நீதான் நினைக்கிறேன். உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் பிள்ளை பேருக்கு எழுதி வைக்க சொல்லி உங்க அப்பாவை கட்டாயப்படுத்தினது நீதானே? என்ன மாமா இது? நீங்களே இப்படி கேட்டா இப்படி? இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாது எவ்வளவோ இருக்கு. எங்க அப்பா இஷ்டப்பட்டு தான் இந்த உயிரை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். மருமகளே, இவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி ஒண்ணும் புரியாது. ஆனா எனக்கு மட்டும் உன்னை பத்தி நல்லா புரியும். என் மகனை நீ பணக்காரன் ஆக்குனதுக்காக நான் பெருமைப்படலை. ஆனா அதே சமயத்துல என்னுடைய மருமக இப்படி தெய்வமா நிற்கிறாளேன்னு மாமா, நீ வாழ்ற இடமெல்லாம் ஓஹோன்னு இருக்கணுமா? ரகு, நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கடா. பட்டாபி, நைனா, நம்ம இன்னைக்கு மத்தியானம் மட்டும் தம்பியோட உட்காந்து சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிருவோமா? நைனா, என்ன நைனா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? என்னதான் எனக்கு வாழ்வு வந்தாலும் உங்களுக்கு நான் மகன், அவருக்கு நான் தம்பி. உங்களுக்கு எல்லாம் இந்த சுகவாசம் பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்காது. போறதுல எல்லாம் சேர்ந்து போயிடுவோம். நைனா, தம்பியை பிரிஞ்சு எப்படி வாழ்றது? இங்கே இருக்கலாமான்னு நினைக்கிறியா கண்ணா? ஆமா நைனா. சிறுசில இருந்தே ஒண்ணு வறுமையில வளர்த்துட்டேன். கொஞ்ச நாளாவது சுகமா இருக்கலாமான்னு நினைக்கிறேன். ரகு, நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழலாம்டா. ஏம்மா, நாங்க இருக்கிறதுனால உனக்கு ஒண்ணும் இடைஞ்சல் இருக்காத. என்ன மாமா இது? இன்னும் என்ன ஒதுக்கி ஒதுக்கி பேசுறீங்க? நான் பணக்காரியா இருந்தா உங்க பார்வையெல்லாம் வேற விதமா இருக்குமேனு தானே அந்த ஸ்தானத்துல அவரே உட்கார வச்சிருக்காரு எங்க அப்பா. அதுக்கப்புறமும் நான் கோடீஸ்வரன் தர்மலிங்கத்தோட மகதான் நினைச்சா அதுக்கு அர்த்தம் இல்லை. என்னைக்கும் சரி இந்த தபால்காரருக்கு நான் மருமகதான். நீங்க எல்லாம் இருக்கிற இடம் தான் எனக்கு சுகம், இல்லாத இடம் நரகம். அப்புறம் என்ன நைனா, அவளே சொல்லிட்டா. சரி, எல்லாருமா சொல்லிட்டீங்க, இங்கே இருப்போம். ரகு, இந்த வீட்டுல எங்க முதலாளி கிட்ட 4-5 வருஷமா நான் டிரைவரா இருக்கேன். இப்ப நீ அந்த முதலாளி ஸ்தானத்துக்கு வந்துட்ட. இப்போ என் நிலைமை எப்படிப்பா? அட பைத்தியக்காரா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே டிரைவர் தான். அவன் எனக்கு சிநேகிதன், எங்க குடும்பத்துக்கு உறவுக்கார. அந்த உறவு என்னைக்கு நீடிக்க. என்ன அரட்டிக்கிட்டு திருப்தி தானே? வணக்கம் சார். பாஸ், இவன் என் சிஸ்டர் கலான்னு பேரு. பழைய பாஸுக்கு இவதான் ஸ்டெனோவா இருந்தா. இப்போ உங்களுக்கும் ஓஎஸ் இவளே இருக்கட்டும். தேங்க்யூ பாஸ். எங்க மாமனார் இருந்தப்ப யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். இந்த முதலாளி தான் மாறி இருக்கிறத தவிர முறை எதுவும் மாறல. வெரி குட். ஓகே பாஸ். எஸ், மேனேஜர் ஸ்பீக்கிங். அப்படியா? கொஞ்சம் இருங்க, கேட்டு சொல்லிடுறேன். பாஸ், லயன்ஸ் கிளப்ல இன்னைக்கு நைட் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? நீங்க கலந்துக்க முடியுமான்னு செக்ரட்டரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. எனக்கு பார்ட்டி எல்லாம் கலந்துக்கிட்டு பழக்கம் இல்ல. இனிமே நீங்க பழக்கப்படுத்திக்கிறோம் பாஸ். இப்ப நீங்க கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க.
இந்த மாதிரி பார்ட்டி டின்னர் அது இதுன்னு அடிக்கடி வரத்தான் செய்யும். அதுக்கு இல்ல, வீட்டுல ஃபாதர் ஒய்ஃப் அண்ணன் தங்கச்சி எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களே. அது எப்பவும் உள்ளதான பாஸ். இப்படிப்பட்ட பார்ட்டிகளுக்கு போறதுனால நம்ம பிசினஸ்க்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சிஸ்டர்? ஓகே. ஹலோ, பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே பாஸ், மீட் அவர் சோஷியல் ஒர்க் மிஸ் விக்டோரியா ஃபிளாரன்ஸ். இஸ் அவர் பாஸ். Glad to meet you. என்ன? Whiskey. நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லையா? வாட் இஸ் திஸ் கலா? நீங்க கோடீஸ்வரர், இதெல்லாம் பழகி வச்சுக்கிறது நல்லது. ஆமா பாஸ், சும்மா கம்பெனி சே கொஞ்சம் சிப் பண்ணிட்டு வச்சிருங்க. எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். No harm. It is good for health. You can take it, boss. Cheers for the health of our boss. Bearer, one more glass. That's good. சொன்ன உடனே பிக்கப் பண்ணிக்கிறார். பாஸ், ரொம்ப டீப் திங்கிங்ல இருக்கீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்துக்கு பார்ட்டியில் அட்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனேன்ல, அங்கேயும் பொண்டாட்டி அப்பா நல்லா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நினைச்சேன், கொஞ்சம் வருத்தமா இருக்குது, அவ்வளவுதான். அதனால என்ன பாஸ், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். நம்ம பெரியவர் கூட இந்த மாதிரி பார்ட்டிகளை கலந்துக்கிறது வழக்கம்தான். என்னது, அவருக்கு ட்ரிங்கிங் பழக்கம் உண்டா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நல்லா சாப்பிடுவாரு. நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இங்க ஆபீஸ்ல கூட சாப்பிடுவாரு. அரிஸ்டோகிராட்டிக் சொசைட்டில இந்த மாதிரி பழக்கம் உள்ளதுதான். ஆல்கஹால் பார்ட்டி, லேடிஸ் அஃபேர். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? என் மாமனாருக்கு லேடிஸ் அஃபேர் கூட உண்டா? இதையெல்லாம் நாங்க சொன்னா நல்லா இருக்காது இல்லனே? ஆமா ஆமா, நம்ம சொல்லக்கூடாது. அதான் பாஸ், இந்த சந்திரவதனா சபாவில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஐயோ, இன்னைக்கு நான் வீட்டுக்கு லேட்டா போனா நல்லா இருக்காது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இந்த மாதிரி அரிஸ்டோகிராட்டிக் சொசைட்டில இதெல்லாம் சகஜம். இந்த மாதிரி பார்ட்டிக்கு போறதுனால நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப லாபம். ஆஹா, தென் ஓகே.